வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிக்டோ ஐஏஎஸ் ஓட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிக்டோ ஐஏஎஸ் உடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க. ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்க. டெலகிராம் சேனல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் குவிஸா போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட்ஸ்அப் சேனல்லையும் இப்போ நம்ம அவைலபிளா இருக்கோம், அதுலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ. தற்கால தமிழ்நாட்டு வரலாறு டாக்டர் வெங்கடேசன் சார் புக்ல இருந்து தான் கண்டென்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். பகுதி 1, தற்கால தமிழ்நாடு ஒரு பறவை பார்வை. இந்த டாபிக்கை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். தரமா இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம நிக்டோ ஐஏஎஸ் சேனல்ல தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புத்தகம் எப்படி படிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அதை தொடர்ந்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறுல இருக்கக்கூடிய அறிமுகமா டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த வீடியோவுக்குலாம் நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோவுக்கும் நீங்க நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இது மூலியமா பெனிஃபிட் ஆகிக்கட்டும். உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல நிக்டோ ஐஏஎஸ் சேனல் பங்களிப்பும் கட்டாயம் இருக்கும். பகுதி 1, தற்கால தமிழ்நாடு ஒரு பறவை பார்வை. வரலாற்று வரன்முறை, தற்காலத்தின் திறவுகோல், தற்காலத்தின் சிறப்பு இயல்புகள், தற்காலத்தின் துவக்கம், தமிழ்நாட்டில் ஐரோப்பியர், மதிப்பீடு, இந்த எல்லா டாபிக்குமே டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்திய வரலாற்றை 3 காலகட்டங்களாக பிரிப்பது குறைபாடுடையதாயினும் மிக சிறப்பானதாகும். இதை கூறியவர் ஆர் சத்யநாத ஐயர். வரலாற்று வரன்முறை முக்காலம். வரலாறு என்பது மனித செயல்கள் மற்றும் சாதனைகளை பற்றிய ஆய்வின் விளைவாகும் என்று வரலாற்றுக்கு வரையறை வகுத்தார் வரலாற்றின் தந்தை என்று போற்றப்படும் ஹெரோடோட்டஸ் என்ற கிரேக்க மேதை. கெல்வர் என்ற ஹாலே பல்கலைக்கழக பேராசிரியர் மனித வரலாற்றை பண்டைய காலம், இடைக்காலம், தற்காலம் அல்லது நவீன காலம் என்று வகைப்படுத்தலாம் என்று கூறினார். இக்கால வரன்முறை வரலாறு எழுதும் மரபு இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகிறது. வரலாற்று வரன்முறை தமிழ்நாட்டு வரலாறு. தமிழ்நாட்டு வரலாற்றை பொறுத்தவரை சங்க காலத்தை கிமு 300 கிபி 300 பண்டை காலம் என்றும், களபிரர்கள், பல்லவர்கள், பிற்கால பாண்டியர்கள், சோழர்கள் ஆகியோரது காலத்தை கிபி 300 கிபி 1600 இடைக்காலம் என்றும், ஐரோப்பியர் குறிப்பாக ஆங்கிலேயர் வருகைக்கு பின் உள்ள காலத்தை தற்காலம் என்றும் கொள்ளலாம். சங்க காலம் பொருள், காதல், வீரம், அறிவாற்றல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட சமயம் சாரா சமுதாயமாகும். இடைக்காலம் சமயம் சார்ந்த சமுதாயமாகும். தற்காலம் அறிவு, அறிவியல், தொழில்நுட்பம் ஆகியவற்றை ஆதாரமாக கொண்ட சமுதாயமாகும். தற்காலத்தின் திறவுகோல் நன்கொடைகள். இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பியர்கள், போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், ஆங்கிலேயர், டேனியர், பிரெஞ்சுக்காரர் வர்த்தக தொடர்பு கொள்வதற்காக இந்தியா வந்தார்கள். பாஸ், இந்த கால வரிசை பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பத்தி லைட்டா நம்ம மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவுக்கு ஐரோப்பாவுல இருந்து வந்த முதல் நாடு போர்ச்சுகல் நாடு. போர்ச்சுகல்ல வாஸ்கோடகாமான்னு ஒருத்தவர் இருந்தாரு. அவர் தான் இந்தியாவுக்கான கடல் வழியை கண்டுபிடிச்சு முதலாக 1498 கள்ளிக்கோட்டையில ரீச் பண்ணுவாரு. இதை தொடர்ந்து அடுத்த நாடான டச்சுக்காரர்கள், இன்னைக்கு நெதர்லாண்டுன்னு சொல்லுவாங்க, அவங்க தான் 2வதாக இந்தியாவுக்குள்ள வந்த ஐரோப்பியர்கள். 3வதாக வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், எப்படி வேணாலும் சொல்லலாம். இவங்க 3வதா வந்த நாடு. 4வதாக வந்தவர்கள் டேனியர்கள், இன்னைக்கு டென்மார்க்னு சொல்லுவாங்க. ஸோ டேனியர்கள் 4வதா வந்தாங்க. கடைசியா வந்தவங்க தான் பிரெஞ்சுக்காரர்கள். இதுவுமே டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ல கேள்வியா கேட்டிருக்காங்க. எதெல்லாம் கேள்வியா கேட்டிருக்காங்க? எந்த ஆண்டு வாஸ்கோடகாமா இந்தியாவுக்குள்ள வந்தாரு, கடைசியா வந்த ஐரோப்பிய நாடு எது, இப்பெல்லாம் கேள்வி வரும். ஃபர்ஸ்ட் இந்த 5 பேருக்குள்ளேயே நிறைய சண்டைகள் நடக்கும். அதுல ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் நிறைந்த சக்தியா மாறுவாங்க. இந்தியாவில் ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகும். அதை பயன்படுத்தி ஆங்கிலேயர் இந்தியாவையும் ஆதிக்கம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நம்ம லேட்டரா தெரிஞ்சுக்கலாம். வந்தவர்கள் ஐரோப்பிய வரலாற்றில் மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்திய புதிய புவியியல் பாதைகள் கண்டுபிடிப்புகள், சமய சீர்திருத்த இயக்கங்கள், மறுமலர்ச்சி, அறிவு காலம், அறிவொளி காலம், தொழில் புரட்சி மற்றும் அமெரிக்க பிரெஞ்சு புரட்சிகள் போன்ற மகத்தான நிகழ்வுகளின் நன்கொடைகளையும் உடன் கொண்டு வந்தனர். எங்க இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தார்கள். இவையே தற்கால வரலாற்றின் திறவுகோலாகும்.
தற்காலத்தின் சிறப்பியல்புகள். இந்த டாபிக் சும்மா ரீட் பண்றேன், உங்களுக்கே புரியும். தற்காலத்தை அடையாளம் காட்டக்கூடிய சிறப்பு கூறுகள் பல உள்ளன. அவற்றுள் முக்கியமானவை: அறிவும் அறிவியல் பார்வையும் மனித முயற்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான அடிப்படை. மாற்றமும் முன்னேற்றமும் தற்காலத்துக்கான இலக்குகள். மனித நிகழ்வுகள் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட தற்செயல் நிகழ்ச்சிகள் அல்ல, மாறாக இவை நன்கு சிந்தித்து திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்படும் மனித முயற்சிகளாகும். அறிவியல் அளவுகோலை கொண்டு ஆட்சி செய்வோருக்கும் ஆட்சி செய்யப்படுவோருக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் அரசியல், பொருளாதார, சமூக, பண்பாட்டு கூறுகள் ஆகியவற்றை மறுமதிப்பீடு செய்தல். மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க மாற்று வழிகள் உள்ளன. புதுமை போக்கு, புது கருத்து கண்ணோட்டம், புதிய வாழ்க்கை முறை. எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் சாதனைகளும் ஒரே நேர்கோட்டில் உடனமைந்திருத்தல். உரிமைகள், சமத்துவம், சகோதரத்துவம், மனிதாபிமானம், மனித மரியாதை, சமூக நீதி போன்றவை தற்காலத்தின் வெளிப்பாடுகள். தகவல்கள், கருவிகள், கட்டடங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், செயல்முறைகள் ஆகியவை கால மாற்றத்திற்கேற்ப மாறக்கூடியவை. மனித முயற்சிக்கும் சமுதாய மாற்றத்துக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் வானமே இல்லை. தற்காலத்தின் துவக்கம். இந்த தலைப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம். இந்தியாவிற்கும் ஐரோப்பாவுக்கும் நில வழியாக வணிக தொடர்பு சூப்பரா நடந்துட்டு இருந்தது பண்டைய காலத்துல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த நிலப்பரப்புல அரேபியர்கள் மற்றும் துருக்கியர்களின் எழுச்சி காரணமாக ஐரோப்பாவிற்கும் இந்தியாவுக்குமான வணிக தொடர்பில் சிக்கல் ஏற்பட்டது. அதனால் ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய சில நாடுகள் இந்தியாவுக்கு வேற ஏதாவது வழி கண்டுபிடிச்சு வணிகம் பண்ணலான்னு சொல்லிட்டு திட்டமிட்டு கொண்டு இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் சில முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. அந்த முயற்சிகள் என்னன்றதை பார்ப்போம். பார்த்தோலோமியோ டயஸ் அப்படின்றவர் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். இவர் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆப்பிரிக்கா ஒட்டி அப்படியே பயணம் செஞ்சு வர்றாரு. ஆப்பிரிக்காவுடைய தென் முனையான நன்னம்பிக்கை முனை, கேப் ஆஃப் குட் ஹோப்பை ரீச் பண்றாரு. இதுக்கு மேல அவரால் முன்னேற முடியல. இதை தொடர்ந்து அதே போர்ச்சுகல் நாட்டில் இருந்து வாஸ்கோட காமா அப்படின்ற ஒரு நபர் போர்ச்சுகல்ல லிஸ்பன் என்னும் இடத்திலிருந்து கிளம்புறாரு. பார்த்தோலோமியோ டயஸ் எந்த ரூட்ல வந்தாரோ அதே ரூட்ல வந்து தென்னாப்பிரிக்காவில் கேப் ஆஃப் குட் ஹோப், நன்னம்பிக்கை முனையை ரீச் பண்றாரு. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் அடைந்து இந்த பகுதியை வந்து சேர்றாரு. இதுக்கு மேல இவரால் முன்னேற்றம் அடைய முடியவில்லை. இதே காலகட்டத்துல இந்தியாவில இருந்து ஒரு வணிகர் வணிகம் செய்யறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவர் பேரு அப்துல் மஜித். இவர்கிட்ட இந்தியாவுக்கான வழியை கேட்டு இந்தியாவுக்குள்ள வாஸ்கோட காமா என்டர் ஆக போறாரு. இந்தியாவுக்குள்ள வாஸ்கோட காமா வரும்போது கேரளாவில் கள்ளிக்கோட்டையில அரசரா இருக்கவர் சாமரின் அரசர். ஸோ வாஸ்கோட காமாவை வரவேற்றது 1498 கள்ளிக்கோட்டையில் அரசராக இருக்கக்கூடிய சாமரின் என்பவர். இந்த பாயிண்ட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் 2 அரசர்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். வாஸ்கோட காமா கள்ளிக்கோட்டையை ரீச் பண்ணும்போது டெல்லியில யார் அரசரா இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. டெல்லி சுல்தானியம் ஆட்சி போய்கிட்டு இருக்கு. அதுல கடைசி வம்சமான லோடி வம்சம், அந்த லோடி வம்சத்துல சிக்கந்தர் லோடி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஜயநகர பேரரசு தென்னிந்தியாவில் வலுவா இருக்கு. விஜயநகர பேரரசுல சாளுவ வம்சத்தில் இம்மிடி நரசிம்மர் அப்படின்றவர் தான் இந்த காலகட்டத்தில் அரசரா இருக்காரு. அப்ப வாஸ்கோட காமா இந்தியாவுக்குள் வரும் பொழுது கேரளாவில் கள்ளிக்கோட்டையில சாமரின் அரசர், விஜயநகர்ல சாளுவ வம்சத்தில் இம்மிடி நரசிம்மர், டெல்லி சுல்தானியத்துல லோடி வம்சத்துல சிக்கந்தர் லோடி அரசரா இருக்காங்க. இப்ப அந்த கண்டென்ட்டை படிப்போம். போர்ச்சுகலின் தலை சிறந்த மாலுமியான வாஸ்கோட காமா 1498 3 வர்த்தக கப்பல்களுடன் மேற்கு கடற்கரை பகுதியில் உள்ள கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார். அப்போது அப்பகுதியின் அதிபராக இருந்தவர் சாமரின் என்ற பட்டப்பெயரை கொண்ட இந்து மன்னர் ஆவார். அவர் வருகை தந்த வர்த்தக விருந்தினரை வரவேற்று வேண்டிய உதவிகளை செய்தார். அது மட்டுமல்ல, போர்ச்சுகீசியர் மேற்கு கடற்கரை பகுதியில் பண்டக சாலை கட்டிக்கொள்ளவும் அனுமதி அளித்தார். வாஸ்கோட காமா கப்பல்கள் நிறைய வாசனை திரவியங்களை நிரப்பிக்கொண்டு தாய்நாடு திரும்பினார். அதாவது போர்ச்சுகலுக்கு போயிட்டாரு. பின்னர் இவர் இருமுறை 1502, 1524 கள்ளிக்கோட்டைக்கு வந்து திரும்பினார். வாஸ்கோட காமாவின் கள்ளிக்கோட்டை வருகை அண்டை பகுதியான தமிழ்நாட்டின் வரலாற்றில் புதிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது. இந்நிகழ்வை தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றின் துவக்கம் எனலாம். சில ஆசிரியர்கள் இந்தியா விடுதலை பெற்ற
ஆகஸ்ட் 15 1947 தேதியை தற்கால தமிழகத்தின் துவக்கமாக கருதுவர். அடுத்த தலைப்பு, தமிழ்நாட்டில் ஐரோப்பியர்கள். போர்ச்சுகீசியரின் சாந்தோம் குடியிருப்பு. 1498 ஆண்டு கள்ளிக்கோட்டையில் காலூன்றிய போர்ச்சுகேயர்கள் 1510 ஆண்டு கோவாவை தங்களது தலைமையாக கொண்டிருந்தனர். 1522 ஆண்டு தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் செல்வ செழிப்போடு இருந்த மயிலாப்பூரில் உள்ள சாந்தோமில் தங்களது குடியிருப்பை அமைத்தனர். சாந்தோம் போர்ச்சுகீயர்களுக்கு வர்த்தகத்துக்கும் மத பிரச்சாரத்திற்குமான முக்கிய மையமாக இருந்தது. வர்த்தக விரிவாக்கம். தமிழ்நாட்டுக்கு வந்த போர்ச்சுகீசியர் வர்த்தக விரிவாக்கத்தில் ஊக்கத்துடன் செயல்பட்டனர். அவர்கள் செஞ்சியில் ஒரு வர்த்தக குடியிருப்பை ஏற்படுத்தினர். போர்ட்டோ நோவாவை துறைமுக நகரமாக மாற்றினர். கடலூர்ல பரங்கி கோட்டையை தான் இவங்க போர்ட்டோ நோவான்னு சொன்னாங்க. தஞ்சை செவப்ப நாயக்கரின் ஆட்சி காலத்தில் போர்ச்சுகீசியர் நாகப்பட்டினத்தில் குடியேறி அதை வர்த்தக நகரமாக விரிவுபடுத்தினர். நாகை, சீனா, பே, மலேக்கா போன்ற நாடுகளுடன் வர்த்தக தொடர்பு கொண்டிருந்தனர். போர்ச்சுகீசியரின் இரட்டை குறிக்கோள்கள். வர்த்தக விரிவாக்கமும் சமய பிரச்சாரமும் போர்ச்சுகீசியரின் இரட்டை குறிக்கோள்களாகும். அவர்கள் வர்த்தக பெருக்கத்தை விட மதமாற்றத்தில் அதிக அக்கறை காட்டினர். அவர்கள் சாந்தோமில் குடியேறியவுடன் அங்கு ஒரு தேவாலயத்தை கட்டினர். அதுவே அவர்களது சமய பிரச்சார கேந்திரமாயிற்று. மேற்கு கடற்கரை பகுதியில் சமய பிரச்சாரத்தை மேற்கொண்டு அங்கிருந்த மீனவர்களை மதமாற்றம் செய்தனர். சோழ மண்டலமும் தூத்துக்குடியும் போர்ச்சுகீசியரின் மதமாற்ற வட்டத்துக்குள் வந்தன. தூத்துக்குடி பரவர்கள். தூத்துக்குடி பரவர்கள் விஜயநகர பேரரசின் விசுவாசிகள். எனினும் அப்பேரரசு அவர்களுக்கு போதிய சமுதாய பாதுகாப்பை அளிக்கவில்லை. மேலும் அவர்கள் நாயக்கர்களின் கொடுமைகளுக்கு இலக்காயினர். அதனால் வெறுப்படைந்த பரவர்கள் போர்ச்சுகீசியரின் உதவியை நாடினர். மதமாற்றத்தில் பேரார்வமிக்க போர்ச்சுகீசியர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு 1583 ஆண்டு பரவர்களுடன் தங்கி அவர்களுடைய நம்பிக்கையை பெற்று அவர்களுடைய சம்மதத்துடன் மதம் மாற்றம் செய்தனர். ஒரே நாளில் நூற்றுக்கணக்கானோருக்கு தீட்சை பாப்டிசம் செய்து வைக்கப்பட்டது. விஜயநகர பேரரசின் அலட்சிய போக்கும் நாயக்கர்களின் கொடுங்கோன்மையும் பரவர்களின் மதமாற்றத்துக்கு காரணம் என்று கூறுகிறார் கே. ராஜையன். மதமாற்றத்தின் காரணமாக தூத்துக்குடி போர்ச்சுகீசியரின் செல்வாக்கு மையமாயிற்று என கருதுகிறார் CS சீனிவாசாச்சாரி. மதமாற்றத்தின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான பிற்படுத்தப்பட்ட, தீண்டத்தகாதோர் என்று புறக்கணிக்கப்பட்ட பல்வேறு சமூக கொடுமைகளுக்கு உள்ளான குடும்பங்கள் புதுவாழ்வு பெற்றனர். அவர்களுக்கு சமூக அங்கீகாரமும் அடையாளமும் கிடைத்தது. அடுத்த தலைப்பு, தமிழ்நாட்டில் ஐரோப்பியர். போர்ச்சுகீசியர். புனித தாமஸ். புனித தாமஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை தெரிஞ்சுக்குவோம். TNPS எக்ஸாம்ல தொடர்ச்சியா ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த கதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான ஆன்சர் நீங்க ஈஸியா பண்ண முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு மொத்தம் 12 சீடர்கள் இருப்பாங்க. அதுல ஒருத்தவர் தான் செயின்ட் தாமஸ், தமிழ்ல புனித தாமஸ்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் பெத்லஹேம். இங்க இருக்கக்கூடிய சில யூதர்களால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். இவர் சிலுவையில் அறைந்த தினத்தை தான் குட் ஃப்ரைடேன்ட்டு செலிப்ரேட் பண்றாங்க. சிலுவையில் அறைந்த பிறகு இவருடைய உடலை ஒரு குகைக்குள் அடக்கம் பண்ணுவாங்க. குகையில இருந்து 3வது நாள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வருவாரு. அந்த தினத்தை தான் இன்னைக்கு ஈஸ்டர்னு செலிப்ரேட் பண்றாங்க. அந்த காலகட்டத்துல இவர் உயிர் தெழுந்து வந்ததை இவர் கூட இருந்த 12 சீடர்கள், இவர் கூட இருந்த மற்ற நபர்கள் எல்லாருமே நம்புனாங்க, ஒரே ஒருத்தவரை தவிர. அவருடைய பெயர் செயின்ட் தாமஸ். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததா சொல்றாங்களே, இதை நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இவருக்கு இருக்கும். இயேசு கிறிஸ்துவ நேர்ல பார்த்து அவர் உடல்ல இருக்கக்கூடிய காயங்கள்லாம் தொட்டு பார்த்த பிறகுதான் இவர் நம்புவாரு. அதனால இவருக்கு ஒரு பட்டப்பெயர் அடமொழி மாதிரி கொடுத்தாங்க, டவுட்டிங் தாமஸ்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததவே சந்தேகப்பட்டார்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டுல சந்தேகப்பட்ட தோமையார் அப்படின்ற வழக்காடலும் உண்டு. இந்த செயின்ட் தாமஸ் தான் கிபி 52 ஆண்டு கடல் வழியா இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளா பகுதிக்கு வருவாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்றத அடுத்தடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ TNPS எக்ஸாம்ல ஒரு கேள்வி ரிப்பீட்டடா கேட்பாங்க.
இந்தியாவுக்கு வந்த முதல் கிறிஸ்தவர் யார்? செயின்ட் தாமஸ். இந்த கேள்வி மல்டிபிள் டைம் டிஎன்பிஎஸ்ல ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புனித தாமஸ், அவரை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். புனித தாமஸ் போர்ச்சுகீசியரின் முதல் சமய பிரச்சாரகராக கருதப்படுகிறார். ரோமன் கத்தோலிக்கரான இவர் கிபி 52 பாலஸ்தீனத்திலிருந்து கேரளாவில் உள்ள கொடுங்காலூருக்கு வந்ததாகவும் அங்கு அவர் 20 ஆண்டுகள் கிபி 52 72 முடிய சமய தொண்டு செய்து வந்ததாகவும் அவர் இந்துக்களை மதமாற்றம் செய்தார் என்று ஆத்திரமடைந்த சனாதன சமயவாதிகள் தாமஸை கொலை செய்ய முயன்றதாகவும் அக்கொலை முயற்சியிலிருந்து தப்பிய அவர் மயிலாப்பூர் மலைமுகட்டுக்கு வந்து அங்கு ஒரு தேவாலயத்தை கட்டினார் என்பதும் வழக்காறு. கிபி 72 ஆண்டு புனித தாமஸ் ஒரு கல் மீது அமர்ந்து பிரார்த்தனையில் ஆழ்ந்திருந்த போது சமய வெறியர்களால் குத்தி கொல்லப்பட்டார். அவரது உடல் அவரால் கட்டப்பட்டதாக கருதப்படும் தேவாலயத்துக்குள்ளேயே ஒரு கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பின்னர் இத்தேவாலயம் ஆங்கிலேயர்களால் கோதி கட்டிடக்கலை பாணியில் புதுப்பிக்கப்பட்டது. இன்றும் இந்த தேவாலயம் புனிதமான யாத்ரீக தலமாக கருதப்படுகிறது. செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கக்கூடிய சர்ச்சு பரங்கிமலைன்னு கூட அந்த பிளேஸை சொல்லுவாங்க. அடுத்த ஐரோப்பியர்கள் டச்சுக்காரர்கள். இவர்களுடைய ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி. நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஐரோப்பாவில் இருந்து வணிகம் பண்ண நாடுகள் எல்லாருமே கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்திய கம்பெனின்ற ஒரு பெயர் வச்சிருப்பாங்க. எதற்காக இந்த பேர் வச்சாங்க, பெயர் காரணம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சில இமேஜஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஐரோப்பாவில் இருந்து 5 நாடுகள் இந்தியாவுக்குள்ள வர்த்தகம் பண்றதுக்காக வந்தாங்க. முதல் நாடு போர்ச்சுகல், இரண்டாவது நாடு நெதர்லாந்து, இவங்களை தான் நம்ம டச்சுக்காரர்கள்னு சொல்றோம். மூன்றாவதாக வந்த நாடு ஆங்கிலேயர்கள், இங்கிலாந்து. நான்காவதாக வந்த நாடு டென்மார்க், டேனியர்கள். ஐந்தாவதாக கடைசியா வந்த நாடு பிரான்ஸ் நாடு. ஐரோப்பாவில் இருந்து இந்தியா எந்த திசையில அமைஞ்சிருக்கு? கிழக்கு திசையில அமைஞ்சிருக்கு. இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐரோப்பாவுடைய மேற்கு பகுதியில ஒரு இடம் இருக்கு, வெஸ்ட் இண்டீஸ்ன்னு சொல்லிட்டு. பேச்சு வழக்குல வெஸ்ட் இந்தியான்னு தான் அந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ 2 விதமான இந்தியா இருக்கு. ஒன்று ஐரோப்பாவுடைய மேற்கு திசையில் இருக்கக்கூடிய மேற்கு இந்தியா, இன்னொன்று ஐரோப்பாவுடைய கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய கிழக்கு இந்தியா. இந்த 2 இந்தியாவில் ஐரோப்பியர்கள் எந்த இந்தியா கூட வணிகம் பண்ண போறாங்கன்றத தெளிவா சொல்லணும்ல. அதனால கிழக்கிந்தியா அப்படின்ற ஒரு பெயரை கம்பெனி கூட சேர்த்துக்குவாங்க. எடுத்துக்காட்டு, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி, டேனிய கிழக்கிந்திய கம்பெனி, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி. பாஸ், இப்ப அந்த பெயர் காரணம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நம்புறேன். புரிஞ்சுதானே? டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தொடர்பா சில இமேஜஸ் பார்ப்போம். இன்னும் கூடுதலா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். இதுதான் கம்பெனியுடைய கொடி. இந்த கம்பெனி உருவாகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் ஜொஹான் வான் ஓல்டன் பான்வெல்ட் அப்படின்ற நபர். இந்த கம்பெனி உருவாக்கப்பட்ட பிறகு இந்த கம்பெனிக்கு நிறைய வர்த்தகர்கள், வணிகர்கள் வந்து கூட்டம் கூடி இந்தியா கூட எப்படிலாம் ட்ரேட் பண்ண போறோன்ற நிகழ்வை டிஸ்கஸ் பண்றதா இந்த இமேஜ். அந்த கம்பெனிக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க, விஓ கம்பெனின்னு சொல்லிட்டு. இதுதான் பின்னர் காலகட்டத்தில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி என்று அறியப்பட்டது. பெரிய பெரிய கப்பல்கள்ல டச்சுல இருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டு வர்றாங்க. இந்தியாவில் இருந்து நிறைய பொருட்களை ஏற்றுமதி செஞ்சுட்டு ஐரோப்பாவில் பல நாடுகள் கூட விற்பனை பண்ணி நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய பேசிக்கான ஸ்ட்ரக்சர் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ கப்பல் மூலியமா இந்தியாவுடைய கடற்கரைக்கு வர்றாங்க. கடற்கரைக்கு பக்கத்திலேயே அவங்களுடைய ட்ரேடு செட்டில்மெண்ட் ஏரியா, குடியேற்றங்கள் இருக்கும். இந்த குடியேற்றங்கள் பத்தி இன்னொரு இமேஜ் காமிச்சா உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ இதுதான் ட்ரேடு செட்டில்மெண்ட். ஓகேவா? கடற்கரையில கப்பல் மூலியமா வருவாங்க. ஸோ இந்திய நிலப்பகுதியில இருந்து நிறைய ஸ்பைசஸை இந்த செட்டில்மெண்ட் குடியேற்றங்களுக்கு கொண்டு வருவாங்க. இங்க இருந்து கப்பல்கள் மூலியமா ஏற்றி அனுப்பி விட்டு ஐரோப்பால போய் விற்பனை பண்ணுவாங்க. இவங்க இந்தியாவுக்குள்ள வரும் பொழுது இந்தியாவுடைய அரசர்கள்ட்ட அனுமதி கேட்பாங்க. அரசே, உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்க வணிகம் பண்றதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு. கமான் கைஸ், லாஜிக்கலா யோசித்து பாருங்க. இன்னைக்கு KFC அப்படின்ற ஒரு சிக்கன் பிராண்ட் இருக்கு. இது அமெரிக்கா கம்பெனி. இவங்க இந்தியாவுக்குள்ள ட்ரேட் பண்ண வரணும் அப்படின்னா இந்திய அரசாங்கத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ல. அப்போ டச்சுக்காரர்கள் இந்தியாவுக்குள்ள வணிகம் பண்ண வர்றதுக்கு இந்திய அரசர்கள் கிட்ட பெர்மிஷன் வாங்கக்கூடிய நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அடுத்து அவங்களுடைய அந்த செட்டில்மெண்ட் ஏரியாவை பாதுகாத்துக்கிறதுக்காக
டச்சுக்காரர்களுடைய சிப்பாய்கள் இப்படிதான் இருந்தாங்க. இப்ப இந்த டாபிக் பார்ப்போம். டச்சுக்காரர்கள், ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி. டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியரிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டவர்கள். இவர்கள் சமய நோக்கம் எதுவுமின்றி வர்த்தக விரிவாக்கத்தில் மட்டுமே கவனம் செலுத்தினர். இவர்களது 4 வர்த்தக கப்பல்கள் 1595ஆம் ஆண்டு மலபார் கடற்கரையை வந்தடைந்தன. ஸோ கேரளாவுடைய கடற்கரை பகுதியை தான் மலபார் கடற்கரைன்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து அவர்கள் கிழக்கு கடற்கரைக்கு வந்தனர். 1602இல் பல டச்சு வர்த்தக நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து வலிமையான ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கினார்கள். நம்ம அந்த இமேஜஸ் பார்த்தோம்ல, அதுதான். டச்சு அரசாங்கமும் அம்முயற்சிக்கு முழு ஆதரவை அளித்தது. டச்சுக்காரர்களுடைய வர்த்தக குடியிருப்புகள். ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனியின் சார்பாக இந்தியாவுக்கு வந்த டச்சுக்காரர்கள் 1605ஆம் ஆண்டு கிழக்கு கடற்கரையில் மசூலிப்பட்டினத்தில் மையம் கொண்டனர். இன்னைக்கு ஆந்திர பிரதேசத்தில் லொக்கேட் ஆயிருக்க இடம் தான் மசூலிப்பட்டினம். கோல்கொண்டாவை ஒரு துறைமுக நகரமாக்கினர். அதன் பின்னர் அவர்கள் படிப்படியாக தமிழக சோழ மண்டலத்தில் தங்களது வர்த்தக குடியிருப்புகளை ஏற்படுத்தினர். அடுத்த டாபிக் வர்த்தக தலைநகர். 1608ஆம் ஆண்டு டச்சு வர்த்தகர்கள் செஞ்சி கிருஷ்ணப்ப நாயக்கரின் அனுமதியோடு தேவனாம்பட்டினத்தில் தங்களது குடியிருப்பை அமைத்தனர். இதுவே பின்னர் ஆங்கிலேயரின் புனித டேவிட் கோட்டையாக பெயர் மாற்றம் பெற்றது. அடுத்த 2 ஆண்டுகளில் டச்சுக்காரர்கள் உள்ளூர் நாயக்கரிடமிருந்து புலிக்கோட்டை பெற்றுக்கொண்டு அதை தங்களது அரண்காப்பு மையமாக மாற்றிக்கொண்டனர். புலிக்காட்டுன்றது பழவேற்காடுன்னு சொல்லுவாங்க. டச்சுக்காரர்களுக்கு இந்த பெயர் ப்ரொனன்சியேஷன் வராதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி புலிக்கோட்டை, புலிக்காட் அப்படின்ற மாதிரி மாத்திக்கிட்டாங்க. இந்த இடத்துல டச்சுக்காரர்கள் ஒரு கோட்டையை கட்டுறாங்க. அந்த கோட்டையின் பெயர் கெல்ரியா கோட்டை. தொடக்க காலத்தில் டச்சுக்காரர்களுடைய அதிகார பீடமாக திகழ்ந்தது இந்த கெல்ரியா கோட்டை. அதன் பின் அவர்கள் போர்ச்சுகீசியரிடமிருந்து 1620ஆம் ஆண்டு தரங்கம்பாடியையும் 1658ஆம் ஆண்டு தூத்துக்குடியையும் 1659ஆம் ஆண்டு நாகப்பட்டினத்தையும் கைப்பற்றி கொண்டனர். இவற்றுள் நாகப்பட்டினம் இவர்களது அரண்காப்பு மையமாக மாற்றிக்கொண்டனர். டச்சுக்காரர்களின் வர்த்தக தலைநகரமாக திகழ்ந்தது. ஃபர்ஸ்ட் பழவேற்காடு இருந்ததா, அதற்கு பின்பு நாகப்பட்டினத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருவாங்க. நாகப்பட்டினம் தான் இவங்களுடைய அதிகார பீடமா லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருக்கு. குடியிருப்புகள் அனைத்தும் அரண்காப்புகளால் வலிமைப்படுத்தப்பட்டன. அடுத்த தலைப்பு வர்த்தக வல்லுநர்கள். டச்சுக்காரர்கள் வர்த்தக வல்லுநர்கள் மட்டுமல்லாது திறமையான நிதி நிபுணர்களாகவும் இருந்திருக்காங்க. சங்க கால தமிழர்களைப் போலவே திரைக்கடலோடி திரவியம் சேர்ந்து பெரும் பொருள் ஈட்டினார்கள். சேர்த்த செல்வத்தை வர்த்தக விரிவாக்கத்திற்கு மட்டுமே செலவிட்டனர். வர்த்தகத்தில் நாட்டம் கொண்ட டச்சுக்காரர்கள் மதம் மாற்றத்தை தவிர்த்தனர். தமிழக ஆட்சியாளர்களின் உள் விவகாரங்களில் தலையிடுவதில்லை. டச்சு வர்த்தகர்களுக்கு கிடைத்த தாய்நாட்டு ஆதரவும் தேசிய குணமும் தெளிவான குறிக்கோளும் தீர்க்கமான முறைகளும் இவர்களது வெற்றிக்கு காரணம் என்று கருதுகிறார் பேராசிரியர் ஆர் சத்யநாத ஐயர். டச்சுக்காரர்கள் மதமாற்றத்தில் அக்கறை கொள்ளாவிட்டாலும் அடிமை வியாபாரத்தில் ஆர்வம் காட்டியதால் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு குறையலாயிற்று. மேலும் அவர்களால் ஆங்கிலேயரின் வர்த்தக சவாலை சமாளிக்க முடியவில்லை. எனவே டச்சுக்காரர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று. இந்த இடத்துல இன்னொரு ஃபேக்சுவல் டேட்டாவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். 1759ஆம் ஆண்டு வங்காள பகுதியில பெடரா அல்லது சின்சுரா அல்லது ஹூக்ளி என்ற இடத்துல ஒரு போர் நடக்கும், ஆங்கிலேயர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும். இதுல ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். டச்சு அவங்களுடைய ஆதிக்கத்தை இழந்து விடுவார்கள். அப்ப பெடரா போர் அல்லது சின்சுரா போர் அல்லது ஹூக்ளி போர் யாருடைய வலிமையை குறைத்தது? டச்சுக்காரர்களுடைய வலிமையை குறைத்தது. ஆங்கிலேயருடைய அதிகாரத்தை வலுப்படுத்தியது. ஆண்டு 1759. அடுத்த ஐரோப்பியர்கள் டேனியர். டென்மார்க் நாட்டில இருந்து வந்தவங்களை தான் நம்ம டேனியர்கள்னு சொல்றோம். இந்தியாவுக்குள்ள வந்த 4வது ஐரோப்பியர்கள் டேனியர்கள் தான். டேனியர்களுடைய கம்பெனி கொடி இதுதான். டேனியர்களை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் தரங்கம்பாடின்ற இடம் தான் அவங்களுடைய முக்கியமான இடமாக இருந்தது. தரங்கம்பாடிய டேனியர்கள் டிராங்குபார் என்று அழைத்தார்கள். இப்போ தரங்கம்பாடி மயிலாடுதுறை மாவட்டத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ தரங்கம்பாடி அல்லது டிராங்குபார் என்று அழைக்கப்பட்ட இடத்தில் டேனியர்கள் ஒரு கோட்டையை கட்டினாங்க. இந்த கோட்டை தான் அவங்களுடைய முக்கியமான இடமாக இருந்தது.
இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். டேனியர் வரவேற்பு. 1616ஆம் ஆண்டு டென்மார்க் கிழக்கிந்திய கம்பெனி மன்னர் 4வது கிறிஸ்டியனது பேராதரவுடன் துவக்கப்பட்டது. அப்ப டேனிய கிழக்கிந்திய கம்பெனி உருவாறதுக்கு முக்கிய காரணம் மன்னர் கிறிஸ்டியன் 4 அப்படின்றவர். 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1620இல் மன்னர் கிரேப் தலைமையில் சில வணிகர்களை தஞ்சாவூருக்கு அனுப்பினார். தஞ்சாவூருக்கு வந்த வர்த்தகர்கள் தஞ்சை ரகுநாத நாயக்கருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய ஆதரவோடு தரங்கம்பாடியில் தங்களது வர்த்தக குடியிருப்பை அமைத்துக் கொண்டனர். ஆண்டு 1620. ரகுநாத நாயக்கர் டேனியர்களின் குடியேற்றத்தை விரும்பி வரவேற்றதாக குறிப்பிடுகிறார் பேராசிரியர் ஆர் சத்யநாத ஐயர். திறமைமிக்க வர்த்தகர்கள். டேனியர்கள் திறமைமிக்க வர்த்தகர்கள். அவர்கள் தேயிலையை பெரிய அளவில் இறக்குமதி செய்து அதில் பெரும் பகுதியை பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்து அதிக லாபத்திற்கு விற்றனர். அதே போன்று டச்சு கம்பெனி தமிழக பொருட்களை மலாய் தீவு கூட்டத்துக்கு கொண்டு சென்று விற்பனை செய்தனர். திரும்பும் போது வாசனை திரவியங்களை கொண்டு வந்து வியாபாரம் செய்தனர். அப்போ தேயிலைய பெரிய அளவுக்கு டேனியர்கள் பிசினஸ் பண்ணியிருக்காங்க. இங்க இருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி பண்ணி அதிக லாபத்துக்கு வித்திருக்காங்க. அட் த சேம் டைம் இங்க மலாய் தீவுகள் என்று குறிப்பிடக்கூடியது இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலத்தீவுகள். தரங்கம்பாடி. டேனியர்களையும் தரங்கம்பாடியையும் நம்மளால பிரிச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தரங்கம்பாடியில டேனியர்கள் முக்கியத்துவமான நிறைய வேலைகள் பார்த்திருப்பாங்க. என்னன்றது தெரிஞ்சுக்கும். டேனியர்கள் தரங்கம்பாடியை பெரிதும் நேசித்தனர். தரங்கம்பாடி என்றால் இசை பாடும் அலைகளை கொண்ட இடம் என்று பொருள். அவர்கள் தரங்கம்பாடியை டேனிஸ்போர்க் என்று அழைத்தனர். டேனியர்கள் தரங்கம்பாடிய டேனிஸ்போர்க் என்று அழைத்தனர். இன்னொரு பெயரும் இருக்கு, டிராங்குபார்னு சொல்லிட்டு. இந்த கவிதை பாடும் கடலோர கரையில் டேனிய தளபதி ஒவே ஜேடே ஒரு கோட்டையை கட்டினார். துவக்கத்தில் அக்கோட்டையை ஆளுநரும் அவரது அதிகாரிகளும் பயன்படுத்தினர். அவர்களுக்கென குடியிருப்பும் கட்டப்பட்டது. 1620ஆம் ஆண்டு டேனியர்கள் தரங்கம்பாடிக்கு வந்தபோது அங்கிருந்த ஒரு அழகான சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய மாசிலாமணிநாதர் ஆலயம் இருப்பதை கண்டு டேனியர்கள் அதிசயமா பார்த்திருப்பாங்க. இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு. அக்கோவில் கிபி 1305இல் மாரவர்ம சுந்தர பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. அந்த கோவிலுக்கு எந்த இடையூறும் இன்றி டேனியர்கள் ஒரு சியோன் தேவாலயத்தை ஜியான் சர்ச் கட்டினார்கள். ஆண்டு 1701. பின்னர் அங்கு ஆளுநர் அரண்மனையும் நுழைவாயிலும் கட்டப்பட்டன. ஆண்டுகள் இங்க குறிப்பிட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. குடியிருப்பை சுற்றி ஐரோப்பிய பாணியில் உயரமான மதில் சுவர் எழுப்பப்பட்டது. சுருங்கக்கூறின் தரங்கம்பாடி ஒரு எழில் கொஞ்சம் பண்பாட்டு பட்டினமாக திகழ்ந்தது. யாருடைய காலத்துல? டேனியர்கள் காலத்துல. 1729ஆம் ஆண்டு டென்மார்க் கிழக்கிந்திய கம்பெனி புதுப்பிக்கப்பட்டு ஆசிய கம்பெனி என்ற பெயரில் மேலும் 40 ஆண்டு காலம் ஏகபோக வர்த்தக உரிமை பெற்றது. எங்க? டென்மார்க்ன்ற நாட்டுல இந்த வர்த்தக உரிமையை வாங்கியிருப்பாங்க. இந்த கம்பெனியை தவிர வேற டேனியர்கள் யாரும் இந்தியா கூட வணிகம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. எனினும் அக்கம்பெனியால் எதிர்பார்த்த வர்த்தக வெற்றியை பெற முடியவில்லை. இதற்கு காரணம் ஆங்கிலேயர்கள். பிரிட்டனால் தோற்கடிக்கப்பட்ட டென்மார்க் தனது இந்திய வர்த்தக கேந்திரங்கள் அனைத்தையும் பிரிட்டனுக்கு விற்றுவிட்டது. ஆண்டு 1845. அப்ப ஆங்கிலேயர்கள் தான் மற்ற ஐரோப்பியர்களை டாமினேட் பண்ணி இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாங்க. தரங்கம்பாடி லூதரன் மிஷன் சீகன் பால்கு 1682 1719 முடிய. சீகன் பால்கு என்பவர் ஒரு சமய பரப்பூழியர், கிறிஸ்டியன் மிஷனரி. பாஸ் சீகன் பால்கு என்பவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ல இவர் ரிலேட்டடா நிறைய கேள்விகள் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. பார்த்தலோமியோ சீகன் பால்கு ஒரு ஜெர்மானியர். இவர் ஜெர்மனி சாக்சனியில் உள்ள புல்ஸ்னீட்ஸ் என்ற சிற்றூரில் 1683 ஜூன் 24ஆம் தேதி ஒரு ஏழை வைதிக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். இவர் இளமை பருவத்திலேயே வயதுக்கு மீறிய அறிவாற்றலை கொண்டிருந்தார். இசையில் நாட்டமுடையவராக காணப்பட்டார். ஹாலே பல்கலைக்கழகத்தில் சீகன் பால்கு லூதரிச சித்தாந்தத்தில் சிறப்பு தேர்ச்சி பெற்றார். இதன் பிறகு இவரது அறிவாற்றலையும் சேவை மனப்பான்மையையும் பற்றி கேள்வியுற்ற டென்மார்க் மன்னர் 4ஆம் ஃப்ரெட்ரிக் இவரை
சமய பரப்பூழியராக தேர்வு செய்து தரங்கம்பாடிக்கு அனுப்பினார். தமிழ்நாட்டுல தரங்கம்பாடின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. இது இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்துல லொக்கேட் ஆயிருக்கு. அது மட்டுமல்ல, சீகன் பால்கு மீது வைத்திருந்த மரியாதையின் காரணமாக மன்னரே துறைமுகத்துக்கு நேரில் வந்து வழி அனுப்பினார். சீகன் பால்கு தான் இந்தியாவுக்கு வந்த லூதர் அமைப்பை சேர்ந்த முதல் மறுப்பியக்க சமய பரப்பூழியர் ஆவார். சீகன் பால்கின் கல்வி பணி. தரங்கம்பாடிக்கு வந்த சீகன் பால்கு செய்த முதல் காரியம் அங்கிருந்த தாழ்த்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தீண்டத்தகாதோர் என்று ஒதுக்கப்பட்ட மக்களில் ஒருவராக அவர்களுடன் தங்கியதுதான். அடுத்து அவர்களது முன்னேற்றத்துக்காக சீகன் பால்கு மேற்கொண்ட முயற்சிகள் கல்வியின் மூலமாக தான் மக்களை முன்னேற்ற முடியும் என்பதை நன்கு அறிந்த அவர் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான ஒரு பயிற்சி பள்ளியை தோற்றுவித்தார். மக்களின் மொழியை நன்கு கற்றுக்கொண்ட சீகன் பால்கு தமிழை இப்பள்ளியின் பயிற்சி மொழியாக்கினார். ஆண்டு 1707. பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த சீகன் பால்கு பெண்களுக்கென பிரத்யேகமாக ஒரு பள்ளியை நிறுவினார். சாதி, சமய, நிற வேறுபாடின்றி அப்பள்ளியில் பெண்கள் சேர்த்து கொள்ளப்பட்டனர். அந்த பள்ளியை நிர்வகிக்கும் பொறுப்பை ஒரு விதவையர் குழுவிடம் ஒப்படைத்தார் சீகன் பால்கு. பாஸ், அப்ப சமூகத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள், பின்தங்கிய மக்கள் எல்லாருடைய முன்னேற்றத்திற்காகவும் மிகப்பெரிய ஒரு புரட்சியை தரங்கம்பாடியில் மேற்கொண்டவர் சீகன் பால்கு. அடுத்தது சீகன் பால்குவின் சமுதாய பணி. தரங்கம்பாடி மக்களிடையே பன்னெடுங்காலமாக நிலவி வந்த சாதி வேறுபாடுகளை போக்கும் சமுதாய பணியில் சீகன் பால்கு முனைப்புடன் ஈடுபட்டார். சமுதாயத்தில் ஒரு பிரிவினரை ஒதுக்கி வைத்து அவர்களுக்கு கல்வி அளிக்காமல் புறக்கணித்து தீண்டத்தகாதவர்களாக்கிய பிராமணர்களை கடுமையாக கண்டித்தார். அதனால் ஆத்திரமடைந்த சில அடிப்படைவாதிகள் சீகன் பால்கை கொலை செய்ய சதி செய்தனர். அதை பொருட்படுத்தாமல் சீகன் பால்கு மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என கருதி சமூக சேவையில் ஆர்வத்துடன் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். மக்கள் இவரது பணியால் பெரிதும் கவரப்பட்டனர். சீகன் பால்குவின் சமய பணி. சீகன் பால்கின் சமய செய்திகள் மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக பல சமய தொண்டர்களுக்கு தமிழிலேயே பயிற்சி அளித்தார். 1718 அக்டோபர் 11ஆம் தேதி புதிய ஜெருசலேம் தேவாலயத்தை நிறுவி அதை மக்களுக்கு அர்ப்பணித்தார். அந்த தேவாலயத்தில் மக்கள் தங்கள் கலாச்சாரத்திற்கேற்ப தமிழில் வழிபட வழிவகுத்தார். ஆலயத்தில் தமிழில் வழிபாடு அது மட்டுமல்ல, பல்வேறு சமயங்களை சேர்ந்த தலைவர்களை அழைத்து சர்வ சமய உரையாடலுக்கு ஏற்பாடு செய்தார். சமயங்களை சமமாக கருதினார். இவர் எழுதிய தென்னிந்திய கடவுள்களின் குடி வழிப்பட்டியல். பாஸ், இந்த நூல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை கூட உங்கள்கிட்ட எக்ஸாம்ல கேள்வியா கேட்கலாம். ஆங்கிலத்துல த ஜினலாஜி ஆஃப் சவுத் இந்தியன் காட்ஸ் இவரது சிறப்பு படைப்பாகும். சீகன் பால்குவின் தமிழ் பணி. சீகன் பால்கு மக்கள் மொழியான தமிழில் பேசவும் எழுதவும் கற்றுக்கொண்டார். தமிழ் பேச்சு மொழியையும் இலக்கிய மொழியையும் தனித்தனியே பயின்றார். தமிழிலேயே சமய விளக்க பேருரைகள் ஆற்றினார். உலக நீதி, கொன்றை வேந்தன், நீதி வெண்பா ஆகிய தமிழ் நீதி நூல்களை மொழிபெயர்த்து உலகறிய செய்தார். ஐரோப்பியரின் உபயோகத்திற்காக தமிழ் அகராதியையும் தமிழ் சொற்களஞ்சியத்தையும் தயாரித்தார். புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்த்தார். சீகன் பால்கு ஒரு நடமாடும் நூலகமாக திகழ்ந்தார். சீகன் பால்குவின் பதிப்பக பணி. சீகன் பால்கு புத்தக பதிப்பகத்தின் முன்னோடி. ஆசியாவிலேயே முதன்முறையாக அச்சுக்கூடத்தை நிறுவிய பெருமை இவருடையது. இதற்கான அச்சு இயந்திரம், காகிதம், மை போன்றவை ஜெர்மனியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. இதில் சிறப்பு என்னவென்றால் அச்சு கோப்புக்கான தமிழ் அச்சுக்களை ஜெர்மனியிலேயே தயாரித்து கொண்டு வந்ததாகும். இது அக்காலகட்டத்தில் எவராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத அரிய சாதனையாகும். பாஸ், இமேஜின் பண்ணி பாருங்களேன். சீகன் பால்கு ஐரோப்பாவில் ஜெர்மனி நாட்டில் இருந்து ஒரு அச்சு கூடத்தை, பிரிண்டிங் பிரஸ்ஸை இந்தியாவில், அதுவும் எஸ்பெஷலா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இதுதான் அக்காலகட்டத்தில் எஸ்பெஷலா தமிழ்நாட்டில் முதல் அச்சுக்கூடம் ஆகும். இமேஜின் பண்ணி பாருங்க, நம்மெல்லாம் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு சென்டர் போடுவாங்க.
ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம் போட்டாங்க அப்படின்னா புலம்பி தள்ளுவோம், என்னடா இவ்வளவு தூரத்துல போய் போட்டிருக்காங்க, அவ்வளவு தூரத்துல போய் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதுல முழு அர்ப்பணிப்பு வேண்டும். அந்த முழு அர்ப்பணிப்பு இருந்தால் மட்டுமே உங்களால் வெற்றியடைய முடியும். சீகன் பால்கு என்பவர் ஒரு சமய பரப்பு ஊழியர். சமயத்தை பரப்புவதற்காக அவர் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எவ்வளவு டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ்டா வேலை பார்த்திருக்காரு. அதே போலதான் நம்ம ஒரு செயலை செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் முயற்சி செய்தால் மட்டுமே நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். சீகன் பால்கு தரங்கம்பாடியில் இருந்த பலர் இம்முயற்சியை பைத்தியக்காரத்தனமானது என்று கருதினர். டெஃபினட்டா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும் போதும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க, என்ன இத்தனை வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கான், ஒண்ணுமே கிளியர் பண்ணல, என்னப்பா அந்த பொண்ணுக்கு டக்குன்னு கல்யாணம் முடிச்சு வைக்க வேண்டியதானப்பா, ஏன்பா டயத்தை வேஸ்ட் பண்றீங்க, இப்படிலாம் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ரைட்டு, இது உண்மையிலேயே ஒரு பைத்தியக்கார சாதனை தான். நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஒரு ஆபீஸ்ல அதிகாரியா போய் உட்காரும் போது சுத்தி இருக்கவங்க எல்லாம் அப்படியே பிரமிப்பா பேசுவாங்க, எனக்கு அப்பவே தெரியும்பா இந்த பொண்ணு சாதிச்சிரும், இந்த பையன் சாதிச்சிருவான்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி பேசுவாங்க. ஸோ சுத்தி இருக்கவங்க பேசுறதெல்லாம் நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. நம்மளால என்ன முடியுன்றத நம்ம தான் தீர்மானிக்கணும். இந்த அச்சகத்தில் தமிழ் நீதி நூல்கள், மொழிபெயர்ப்புகள், நாள்காட்டிகள், துதிப்பாடல்கள், புதிய ஏற்பாடு போன்றவை அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டன. சுருங்க கூறின் சீகன் பால்கு எழுத்தாளராகவும் பதிப்பாளராகவும் வெளியீட்டாளராகவும் விளங்கினார். சீகன் பால்குவின் இறுதி நாட்கள். சீகன் பால்கு இறுதி வரை ஓயாது உழைத்தார். கடைசி காலத்தில் கூட தமிழில் ஜெர்மானிய புலமையை நிலையாக கொடுக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படையை அமைப்பதில் கவனம் செலுத்தினார். விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்ப்பதில் நேரத்தை செலவிட்டார். இந்நூல் பின்னர் சென்னையிலும் ஐரோப்பாவிலும் வெளியிடப்பட்டது. சீகன் பால்கு உடல்நல குறைவால் தனது 37வது வயதில் 1719 பிப்ரவரி மாதம் 23ஆம் நாள் தரங்கம்பாடியில் உயிர் நீத்தார். தமிழுக்காக தன் வாழ்நாளை செலவிட்ட சீகன் பால்கு தமிழ் மண்ணிலேயே மடிந்தார். சீகன் பால்குடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிருச்சு. ஐரோப்பியர்கள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ் பீப்புள்ஸ். பாஸ், இவங்களை பத்தின ஸ்டோரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவங்க தான் இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்து 1947 வரைக்கும் ஆட்சி செய்தவர்கள். அப்ப அவங்கள பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும் தானே, பார்த்துருவோமா? இதுதான் இங்கிலாந்து நாடு, இங்க இருக்குது இந்தியா நாடு. இங்கிலாந்துல ஒரு அரசு இருந்தாங்க, அவங்க பேரு எலிசபெத் மகாராணி. இதே இங்கிலாந்துல சில நபர்கள்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனியின் பெயர் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனிக்காரவங்க எல்லாம் போய் எலிசபெத் மகாராணி கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, மகாராணி அவர்களே, இந்தியா கூட நம்மளும் போய் வணிகம் பண்ணணும். ஏனென்றால் ஆல்ரெடி 2 ஐரோப்பிய நாடுகள் இந்தியா கூட போய் வணிகம் பண்றாங்க. ஒருத்தவங்க போர்ச்சுகல்காரவங்க, இன்னொருத்தவங்க டச்சுக்காரங்க. இவங்க இந்தியாவில இருந்து நிறைய பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு ஐரோப்பாவில் வந்து விற்பனை பண்ணி அதிக லாபத்தை ஈட்டி கொண்டு இருக்கிறார்கள். அந்த வணிகத்துல நம்மளும் பங்கேற்கணும், அதனால எங்களுக்கும் அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அனுமதி கேட்கிறாங்க. அப்ப எலிசபெத் மகாராணி 1600 டிசம்பர் 31ஆம் தேதி இந்த கம்பெனிக்கு அனுமதி பட்டயம் வழங்கினார். இந்த பட்டயம் என்னவென்றால், நீங்க போய் இந்தியாவு கூட வணிகம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு அனுமதி தான் இந்த பட்டயம். இந்த அனுமதி பட்டயத்தை வழங்கும் பொழுது இந்தியாவில் முகலாய அரசராக இருந்தது அக்பர். அப்போ முகலாய அரசர் அக்பரும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய எலிசபெத் மகாராணியும் சமகாலத்தவர்கள். இதுவுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேள்வியா கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். 1600ல இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அனுமதி பட்டயம் வாங்கிட்டாங்க. ஆனா அதே ஆண்டு அவங்க இந்தியாவுக்குள்ள வர கிடையாது. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் அவங்களுடைய கம்பெனிய உள்கட்டமைப்பு பண்றதற்கான வேலை போய்கிட்டு இருக்கும். அது முடிந்த பிறகு 1608ல வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்றவருடைய தலைமையில இந்தியாவுக்கு வருவாங்க. வில்லியம் ஹாக்கின்ஸ் இந்தியாவுக்கு வரும் பொழுது இப்ப முகலாய அரசரா 1608ல இருக்குது ஜஹாங்கீர். அப்ப தெளிவா புரிஞ்சுக்கணும்,
கம்பெனி 1600 அனுமதி பட்டயம் வாங்கும் பொழுது அக்பர், 1608 இந்தியாவுக்குள்ள வரும் பொழுது ஜஹாங்கீர். அப்ப ஜஹாங்கீர் அவைக்கு யார் வருகை தந்தது? வில்லியம் ஹாக்கின்ஸ் வருகை தர்றாரு. வந்து எங்களுக்கு உங்களுடைய நிலப்பரப்புல வணிகம் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. பட் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருது. ஏனென்றால் ஜஹாங்கீரை போர்ச்சுகல்காரவங்க அச்சுறுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வணிகத்துல யாரும் போட்டிக்கு வந்துடக்கூடாது இல்லையா, அதனால. அப்போ ஜஹாங்கீர் வில்லியம் ஹாக்கின்ஸுக்கு மறுத்து விடுகிறார், இல்லை என்னால பெர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அடுத்து ஆங்கிலேயர்களுக்கும் போர்ச்சுகல்காரவங்களுக்கும் நிறைய போர்லாம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஆங்கிலேயர்கள் வெற்றி அடைந்து போர்ச்சுகலை பொளந்து கட்டிடுவாங்க. அதற்கு பிறகு 1615 ஆங்கிலேயர்கள்ல இருந்து சர் தாமஸ் ரோன்ற நபர் ஜஹாங்கீர் அவைக்கு வருவாரு. அப்ப ஜஹாங்கீர் அவைக்கு 2 ஆங்கிலேயர்கள் வந்திருக்காங்க. ஒன்னு வில்லியம் ஹாக்கின்ஸ், தோல்வி அடைந்து விட்டது. 2வதா வந்தது சர் தாமஸ் ரோ. இந்த சந்திப்பு வெற்றி அடைந்து விடும். இதற்கு பிறகு இந்தியாவுல நிறைய இடங்கள்ல ட்ரேடு பண்றதுக்கான பெர்மிஷன் சர் தாமஸ் ரோ வாங்கிடுவாரு. அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் இந்தியா முழுவதும் தன்னுடைய வர்த்தகத்தை விரிவுபடுத்துவார்கள். விரிவுபடுத்திய பிறகு ஆங்கிலேயர்களுக்கு 3 முக்கியமான இடங்கள் இருந்தது. 1 வங்காளம், 2 மெட்ராஸ், 3வது பம்பாய். இந்த 3 இடங்கள்லையும் வர்த்தக விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சமயத்துல தான் வங்காள அரசராக இருக்கக்கூடிய சிராஜுத்தௌலாவுக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையின் பெயர் பிளாசி போர். நடந்த தேதி 23 ஜூன் 1757. பிளாசின்ற இடம் வங்காளத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த போர் என்பது இந்திய வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு போர். ஏன்ற காரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, நல்லா கவனிங்க. வங்காள அரசராக இருக்கக்கூடியது சிராஜுத்தௌலா. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு தலைமை தாங்கிறது ராபர்ட் கிளைவ். இவங்க 2 பேருக்கும் நடந்த போர் தான் பிளாசி போர். இந்த போரின் முடிவுல ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வெற்றி அடைது. சிராஜுத்தௌலா துரோகத்தினால் தோல்வி அடைந்தார். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் இந்த வெற்றி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் ஆட்சி செய்வதற்கான ஒரு தொடக்கம்னு நம்ம சொல்லலாம். ஏன்ற காரணத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். 1600களில் எலிசபெத் மகாராணி என்ன பண்ணாங்க? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி பட்டயம் வழங்கினாங்க. என்ன அனுமதி பட்டயம்? நீங்க போய் இந்தியா கூட வணிகம் பண்ணிக்கங்கன்ற பெர்மிஷன். அடுத்து 1608 ஜஹாங்கீர் அவைக்கு வில்லியம் ஹாக்கின்ஸ் வருவாரு. எதற்காக வருவாரு? உங்களுடைய நிலப்பரப்புல ஆங்கிலேயர்கள் நாங்க வணிகம் பண்றதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு தானே வந்திருப்பாரு. அப்ப ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனின்றது இந்தியாவுக்குள்ள வர்த்தகம் பண்ண வந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் இந்திய அரசர்கள் கூட போர் செஞ்சு இந்திய அரசரை தோற்கடித்து விட்டு அந்த நிலப்பரப்பை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர்றாங்க அப்படின்னா இது ஆங்கிலேயர் ஆட்சியின் தொடக்கம் தானே. இதை தொடர்ந்து 1764 பக்சார் போர் நடந்திருக்கும். இதுவும் வரலாற்றுல ரொம்ப ரொம்ப முக்கியமான போர். சில இந்திய அரசர்கள் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்தார்கள். அந்த இந்திய அரசர்கள் யார் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முகலாய அரசரான 2ஆம் ஷா ஆலம், ஆவத் அரசரான சுஜாவுத்தௌலா, வங்காள அரசரான மீர் காசிம், பனாரஸ் அரசரான பல்வந்த் சிங், இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து சண்டை போட்ட போர் தான் இந்த பக்சார் போர். இந்த பக்சார்ன்ற இடம் வங்காளத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். ஆங்கிலேயர்கள் தலைமையில ஹெக்டர் மன்ரோ முன்னின்னு இந்த போரை நடத்துறாரு. இந்த போர்லையும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு தான் வெற்றி வாய்ப்பு கிடைக்குது. இந்திய அரசர்கள் தோல்வி அடைந்தார்கள். இந்த வெற்றி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் அவர்களுடைய ஆட்சியை ப்ராப்பரா நிறுவனதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த பக்சார் போர். இதை தொடர்ந்து இந்தியாவை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செய்ய தொடங்கியது. இதன் விளைவாக 1857 ஒரு பெரும் கலகம் நடக்கும். இதை பத்திலாம் INM கிளாஸ்ல நம்ம டீட்டெயில்டா படிச்சுக்கலாம். இப்போ ஒரு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்கிலாந்துன்ற ஒரு நாடு இருக்கா? இந்த நாட்டுல கவர்மெண்ட் அரசாங்கம்னு ஒன்று இருக்கா? இந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்க?
ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வணிகம் பண்றதற்கான பெர்மிஷன் கொடுத்தாங்க. இந்த கம்பெனி தான் இந்தியாவுக்குள்ள வந்து வணிகம் பண்ணாங்க. இவங்க தான் இந்திய அரசர்களை அடிச்சு உட்கார வச்சுட்டு இந்தியாவில் ஆட்சியை பிடிக்கிறாங்க. இதன் விளைவாதான் 1857 இந்தியாவில் பெரும் கலகம் நடக்கும். யாரை எதிர்த்து? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து. இந்த கிளர்ச்சியில இந்திய அரசர்கள் தோல்வி அடைந்தாலும் மிகப்பெரிய ஒரு நிர்வாக மாற்றம் ஏற்படும். என்ன நிர்வாக மாற்றம்? ஆங்கிலேய அரசாங்கம் இந்த கிழக்கிந்திய கம்பெனியை ஒழிச்சு கட்டிட்டு இனிமேல் இந்தியாவை நாங்களே நேரடியா ஆட்சி பண்றோம்னு சொல்லிடுவாங்க. அப்ப 1858 1947 வரைக்கும் இந்தியாவை ஆங்கிலேய அரசாங்கம் விச் மீன்ஸ் அரசர்களே நேரடியா ஆட்சி செய்ய போகின்றார்கள். அப்ப 1858க்கு முன்னாடி இந்தியாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. சார் கம்பெனினா என்ன சார், அரசாங்கம்னா என்ன சார், ரெண்டு பேரும் ஆங்கிலேயர்கள் தானேன்னு கேட்டா இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்னா புரியும். இப்போ இந்தியாவுக்குள்ள KFC அப்படின்ற ஒரு சிக்கன் கடை இருக்கு. இந்த KFC எந்த நாட்டில் ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா அமெரிக்கா நாட்டில். அப்ப அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த KFC மற்ற நாடுகள் கூட வணிகம் பண்றதுக்காக வர்றாங்க, இந்தியாவுக்குள்ளே வணிகம் பண்றதுக்காக வர்றாங்க. இந்த KFC கம்பெனி இந்தியாவை ஆட்சி பண்ணா எப்படி இருக்கும்? அதே போலதான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை ஆட்சி பண்றாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்தியர்கள் 1857 கிளர்ச்சி பண்றாங்க. அந்த கலகத்திற்கு பிறகு ஆங்கிலேய அரசாங்கம் ஒரு முடிவெடுக்கிறாங்க, இந்த கம்பெனியை ஒழிச்சு கட்டிடணும்னு சொல்லிட்டு. அப்ப 1858 ஆங்கிலேய அரசாங்கம் நேரடியா இந்தியாவை ஆட்சி செய்வதாக சொன்னார்கள். அடுத்து ஆகஸ்ட் 15 1947 இந்தியர்கள் பெரும் போராட்டத்திற்கு பிறகு ஆங்கிலேயர்களை இந்தியாவை விட்டு வெளியே அனுப்பணும். அந்த தினத்தை தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இப்ப ஆங்கிலேயர்கள் இந்தியா விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனா போர்ச்சுகல்காரவங்க கோவாலேயே தான் உட்காந்துருப்பாங்க, பிரெஞ்சுக்காரவங்க பாண்டிச்சேரியிலே உட்காந்துருப்பாங்க. இவங்கெல்லாம் இதற்கு பிறகுதான் இந்திய அரசாங்கம் வெளியே அனுப்புவாங்க. அப்போ ஆகஸ்ட் 15 1947 என்பது ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து நம்ம விடுதலை வாங்கின நாள். இப்போ அந்த கண்டென்ட் பார்ப்போம். ஆங்கிலேயர் தமிழ்நாடு தளம் 1600ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி துவக்கப்பட்ட ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் ஐரோப்பிய போட்டி கம்பெனிகளின் கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இப்போட்டிகளை சமாளிக்க ஆங்கிலேயர் கொங்கணத்தையும் மலபார் கடற்கரை மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதிகளை தேர்ந்தெடுத்தனர். பாஸ், கடற்கரை பகுதியை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியை கொங்கன் கடற்கரைன்னு சொல்லுவோம். கேரளாவில் இருக்கக்கூடிய கடற்கரையை மலபார் கடற்கரைன்னு சொல்லுவோம். இங்கிட்டு இருக்கக்கூடியது கிழக்கு கடற்கரை. இந்த பகுதியில ஆங்கிலேயர்கள் தேர்ந்தெடுத்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இவற்றுள் இவர்களின் தேவைகளுக்கான வாய்ப்பையும் வசதியையும் தமிழ்நாடு தந்தது. ஆங்கிலேயர்கள்ல பிரான்சிஸ் டே அப்படின்ற முக்கியமான நபரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அப்போது விஜயநகர பேரரசின் பகுதியாக இருந்தது. பிரான்சிஸ் டே என்ற ஆங்கிலேயர் பூந்தமல்லி நாயக் தமரில்லா வெங்கடப்பாவிடம் இருந்து 1639ஆம் ஆண்டு 22ஆம் தேதி மதராஸ் பட்டினத்தில் ஒரு குடியிருப்பு கோட்டை கட்டிக்கொள்வதற்கான அனுமதியை பெற்றார். இந்த அனுமதியை விஜயநகர பேரரசர் 2வது வெங்கடா உறுதி செய்தார். ஓகே, கட்டிக்கோங்க, அனுமதி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. பேரரசர் வெங்கடாவின் தந்தையின் பெயர் சென்னா. எனவே அவர் தனது தந்தையின் நினைவாக அந்த இடத்துக்கு சென்னப்பட்டணம் என்று பெயரிட்டார். சென்னப்பட்டணத்தை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? அங்கிருந்து தேவையான துணியை குறைந்த விலைக்கு பெறலாம் என்று கூறுகிறார் CS சீனிவாசாச்சாரி. பிரான்சிஸ் டே சாந்தோமிலிருந்து தன் காதலியை அடிக்கடி சந்திக்கலாம் என்ற நோக்கத்தோடு சென்னை பட்டினத்தை தேர்ந்தெடுத்ததாக கருதுகிறார். இந்தியாவில் பிரிட்டிஷாரின் சமூக வாழ்க்கையை பற்றி எழுதியுள்ள டெனிஸ் கின்கெய்டு என்பவர் வர்த்தக கப்பல்களை நிறுத்த வசதியான இடம் என்பது மற்றொரு காரணம். சென்னை பட்டினம் என்ற மீனவர் குப்பம்தான் பின்னர்
புனித ஜார்ஜ் கோட்டையாக உருமாற்றம் பெற்றது. ஆங்கிலேயர்களின் புனித ஜார்ஜ் கோட்டை. பிரான்சிஸ் டே திட்டமிட்டபடி சென்னை பட்டினத்தில் ஒரு குடியிருப்பும் கோட்டையும் துறைமுகமும் கட்டப்பட்டன. 1641 ஏப்ரல் 23 கட்டி முடிக்கப்பட்ட கோட்டைக்கு இங்கிலாந்து புரவலர் புனிதர் ஜார்ஜின் பெயர் சூட்டப்பட்டது. இக்கோட்டை துவக்கத்தில் ஆங்கிலேயரின் வர்த்தக கேந்திரமாக திகழ்ந்தது. விரைவில் இந்த இடத்தை சுற்றி ஜார்ஜ் டவுன் உருப்பெற்று சென்னை நகரமாயிற்று. 1653 புனித ஜார்ஜ் கோட்டை தனி மாநிலமாக்கப்பட்டது. ஆரான் பேக்கர் அதன் முதல் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அப்ப புனித ஜார்ஜ் கோட்டையுடைய முதல் ஆளுநர் யாருன்னு கேட்டா ஆரான் பேக்கர் என்பவர். பின்னர் 1654 சோழ மண்டலத்தின் தலைமையிடமாக மாறியது. அதுவே ஆங்கிலேயர் இந்தியாவில் பெற்ற முதல் உரிமையாளர் உடைமை ஆகும். அடுத்த 6 ஆண்டுகளில் சென்னை ஆங்கிலேயரின் கிழக்கிந்திய நாடுகளின் பிரதான வர்த்தக கேந்திரமாயிற்று. 1670 சென்னையின் மக்கள் தொகை 40,000 இருந்தது. அடுத்தது ஆங்கிலேயர்களுடைய புனித டேவிட் கோட்டை. 1681 ஆங்கிலேயர் கடலூரிலும் போர்ட்டோ நோவாவிலும் தங்களது குடியிருப்புகளை ஏற்படுத்தினர். சென்னை ஆளுநர் சென்னை அதிபர் மற்றும் ஆளுநர் என்று அழைக்கப்பட்டார். விரைவிலேயே சென்னை நகராட்சி ஆயிற்று. ஆண்டு 1688. நகராட்சியை மேயரும் 12 ஆல்டர்மென்களும் நிர்வகித்தனர். 1690 சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையின் ஆளுநராயிருந்த தாமஸ் ஏல் செஞ்சி மராத்திய ஆட்சியாளர் ராஜாராமுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி புனித டேவிட் கோட்டை பெற்றுக்கொண்டார். கோட்டையையும் கடலூரையும் பராமரிப்பதற்கான மானியமும் ஆங்கிலேயருக்கு கிடைத்தன. புனித டேவிட் கோட்டை பாண்டிச்சேரிக்கு அருகாமையில் அமைந்திருந்ததால் ஒரு வளமையான ஆங்கில குடியிருப்பாக வளர்ந்தது. வர்த்தக வளர்ச்சியோடு ஆங்கிலேயரின் அரசியல் ஆசைகளும் வளரலாயின. பாஸ், இதோட இந்த புத்தகத்துல ஆங்கிலேயர் கான்செப்ட் முடிவடைது. இந்த பகுதியில இதை தொடர்ந்து இன்னும் நிறைய பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அது அடுத்தடுத்த யூனிட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த ஐரோப்பியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், இவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடியும் ஒரு குட்டி ஸ்டோரி தெரிஞ்சுட்டு வந்துருவோம். இந்தியாவுக்குள்ள 5 ஐரோப்பிய நாடுகள் வணிகம் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. முதல் நாடு போர்ச்சுகல், 2வது நாடு நெதர்லாந்து டச்சுக்காரர்கள், 3வது நாடு ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்து, 4வது நாடு டென்மார்க் டேனியர்கள், கடைசியா வந்த 5வது நாடு பிரெஞ்சுக்காரர்கள். இதுவுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேள்வியா கேட்டிருக்காங்க. கடைசியா இந்தியாவிற்குள் வர்த்தகம் செய்ய வந்த ஐரோப்பிய நாடு எதுன்னு கேட்டா பிரான்ஸ். பிரான்ஸ் நாட்டில் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல 14ஆம் லூயின்ற ஒரு அரசர் இருந்திருக்காரு. இவருடைய அமைச்சர் கால்பர்ட். இவங்களுடைய முயற்சினால பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்கப்படுது. இந்த கம்பெனி இந்தியாவுக்குள்ள வர்த்தகம் பண்றதுக்காக வர்றாங்க. இவங்களுடைய முக்கியமான இடமாக புதுச்சேரி, பாண்டிச்சேரி இருந்தது. ஓகேவா? இதை தவிர்த்து நிறைய இடங்கள்ல அவங்களுடைய குடியேற்றங்கள் இருந்தது. சில இடங்கள் பார்ப்போம். ஏனாம், புதுச்சேரி, காரைக்கால், மாஹி. பாண்டிச்சேரியில இருந்து இந்த பிரெஞ்சுக்காரர்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்தியா விட்டு வெளியே போயிடுவாங்க. அவங்க வெளியேறிய பிறகு இந்த 4 இடங்களையும் உள்ளடக்கி இந்திய அரசாங்கம் யூனியன் பிரதேசமாக அறிவிப்பு செய்தது. சார் என்ன சார் சொல்றீங்கன்னு கேட்டா, இன்னைக்கு புதுச்சேரி என்பது காரைக்கால், ஏனாம், மாஹி இந்த 4 நிலப்பரப்பை உள்ளடக்கியதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய புதுச்சேரி யூனியன் பிரதேசம். சார் இன்னும் எனக்கு புரியலை சார்ன்னு கேட்டா, தமிழ்நாட்டுல புதுச்சேரி, காரைக்கால் இந்த 2 இடமுமே தனி நிர்வாகத்து கீழே வரக்கூடியது. தமிழ்நாட்டு நிர்வாகத்து கீழே வராது. அடுத்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஏனாம் என்பது ஆந்திரா நிர்வாகத்துல வராது, புதுச்சேரி நிர்வாகத்துல தான் வரும். கேரளாவில் இருக்கக்கூடிய மாகி என்ற நிலப்பரப்பு கேரளாவுடைய ஆட்சி பகுதியில வராது, புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஆட்சி பகுதியில தான் வரும். இதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்லாம் அடுத்தடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். பிரெஞ்சுக்காரர்கள், பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி.
பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் தங்களது அரசியல் செல்வாக்கை நிலைநாட்ட வேண்டும் என்ற உறுதியான நோக்கத்தோடு வந்தனர். பிரான்சின் மன்னர் 14ஆம் லூயியின் நிதியமைச்சர் கால்பர்ட், இவரின் முயற்சியால் 1664ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழை நாடுகளுடன் 50 ஆண்டுகளுக்கு தடையற்ற வணிக ஏகபோக உரிமையும் நிலத்தை ஆக்கிரமித்து கையகப்படுத்திக் கொள்வதற்கான சிறப்பு உரிமையும் வழங்கப்பட்டது. இந்த இரட்டை உரிமைகள் பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் ஒரு அதிகார ஆதிக்க சக்தியாக உருவெடுக்க காரணமாக இருந்தது. பிரெஞ்சுக்காரர்களின் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி சோழமண்டல கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு புராதன ஊர். கிபி முதல் நூற்றாண்டில் பெரிப்ளஸ் எழுதிய நூலில் இவ்வூர் இடம்பெற்றுள்ளது. பாண்டிச்சேரிக்கு அருகாமையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ரோமானிய வர்த்தக மையம் பாண்டிச்சேரியின் வர்த்தக தொன்மைக்கு வலிமை சேர்ப்பதாக உள்ளது. பண்டை காலத்தில் இவ்வூர் புதுவை என்று அழைக்கப்பட்டது. 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டுகளில் ஒட்டக்கூத்தரும் கம்பரும் இந்த ஊரை புதுவை என்றே குறிப்பிட்டுள்ளனர். பிரான்சின் நிதியமைச்சர் கால்பர்ட் 1667ஆம் ஆண்டு பிரான்சிஸ் கரான் என்பவரை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தார். இவர் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். கரான் 1668ஆம் ஆண்டு சூரத்திலும் 1669ஆம் ஆண்டு மசூலிப்பட்டினத்திலும் தொழில்பேட்டைகளை அமைத்தார். அவரது சென்னை சாந்தோமை கைப்பற்றும் முயற்சியை டச்சுக்காரர்கள் முறியடித்து விட்டனர். ஆண்டு 1674. கரானுக்கு பின் பிரெஞ்சு நிர்வாக பொறுப்பேற்ற பிரான்சிஸ் மார்டின் பீஜப்பூர் சுல்தான் ஷெர்கான் லோடியிடமிருந்து பெற்ற நிலத்தில் பாண்டிச்சேரி நகரை உருவாக்கினார். அந்நகரை பிரெஞ்சுக்காரர்களின் இந்திய தலைநகராக திகழ்ந்தது. அப்ப பிரான்ஸோடைய தலைநகர் எதுன்னு கேட்டா பாண்டிச்சேரி. பிரெஞ்சுக்காரர்களின் சாதனையாளர்கள். பிரான்சிஸ் மார்டின். பிரான்சிஸ் மார்டின் தாய்நாட்டு பற்று மிக்கவர். வர்த்தக விரிவாக்கத்தை விட ஆதிக்க பெருக்கத்தில் அதிக அக்கறை கொண்டவர். அரசியல் ராஜ தந்திரி. சோழ மண்டலத்தில் சிவாஜிக்கும் ஷெர்கானுக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட போது மார்டின் நடுநிலை வகித்தார். மார்டின் நிலையாக விட்டு சென்ற நன்கொடை அவர் பண்டைய புதுவையை நவீன பாண்டிச்சேரி நகரமாக மாற்றியதுதான். அங்கு ஒரு அழகான புனித லூயி கோட்டையை கட்டினார். யாரு? பிரான்சிஸ் மார்டின் கட்டியிருக்காரு. பாண்டிச்சேரி நேர்பாதைகளை கொண்ட நன்கு திட்டமிடப்பட்ட நவீன நகரமாக உருமாற்றம் பெற்றது. வர்த்தக லாபத்தை கொண்டே இந்த நகரை நிர்மாணித்தார். தாய்நாட்டு ஆதரவு இல்லாத போதிலும் பல நெருக்கடிகளுக்கிடையே பாண்டிச்சேரியை செல்வ செழிப்பான பிரெஞ்சு தலைமையாக மாற்றிய பெருமை மார்டினையே சேரும். பிரெஞ்சு நாட்டுக்காக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் உழைத்த பிரான்சிஸ் மார்டின் 1706ஆம் ஆண்டு உயிர் நீத்தார். இவரது சாதனையை இவருக்கு பின் டூப்ளே முன் கொண்டு சென்றார். இந்த டூப்ளே என்பவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அடுத்தடுத்த வீடியோவில் அந்த டூப்ளேவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கடைசி டாபிக் வந்தாச்சு, மதிப்பீடு. 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆட்சி செய்யவில்லை. அப்போது தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் வர்த்தக உறவுக்காக வந்த வெளிநாட்டவருக்கு கதவுகளை தாராளமாக திறந்து விட்டனர். போதிய ஆதரவும் அளித்தனர். இத்தாராள மனப்பான்மையை பயன்படுத்தி கொண்ட போர்ச்சுகீசியர்கள் மதமாற்றத்தில் ஈடுபட்டனர். டச்சுக்காரர்கள் வர்த்தகத்தை பெருக்கிக் கொண்டனர். டேனியர்கள் சேர்த்த செல்வத்தை செலவிட்டு தரங்கம்பாடியை அவர்களது பண்பாட்டு நகரமாக்கினர். பிரெஞ்சுக்காரர்கள் ஆதிக்க போட்டியில் அதிக அக்கறை காட்டினாலும் பாண்டிச்சேரியை ஒரு மாதிரி நகரமாக மாற்றினர். ஆங்கிலேயருக்கு தெளிவான குறிக்கோளும் தீர்க்கமான அணுகுமுறையும் பணபலமும் வர்த்தக வெற்றியும் அவர்கள் பிற ஐரோப்பிய போட்டியாளர்களை இறுதியில் வெற்றி பெற முடிந்தது என கூறுகிறார் S.M. ஜாஃபர். அனைத்து முக்கிய ஐரோப்பிய நாடுகளும் தமிழ்நாட்டில் வர்த்தக அரசியலில் அக்கறை கொண்டிருந்தனர் என்றும் அதன் காரணமாக தமிழ்நாடு இராணுவ முக்கியத்துவமுடைய பகுதியாயிற்று என்றும் கருதுகிறார் K. ராஜையன். இதோட பார்ட் 1
பகுதி 1 வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். உங்களுடைய வியூ பாயிண்ட்டை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ. பாஸ் இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிக்டோ ஐஏஎஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிக்டோ ஐஏஎஸ் உடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க. ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்க. டெலகிராம் சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் குவிஸாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் சேனல்லையும் இப்போ நம்ம அவைலபிளாக இருக்கோம், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.